Hi Mukund. Hello, Kishore. So welcome to podcast with Priends, Hi. episode number 1. Very proud to be the inaugural guest of this. So இதில் சொன்னது எல்லாத்துக்குமே வந்து நான் என்னமோ ஒரு 20-25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்ன மாதிரி எடுத்துக்க வேணாம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பர்சன் என்ட்ரிங் இஸ் அடல்ட்ஹுட். நான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்தது எப்படி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் Obviously. வச்சு தான் ஐ டோல் சம்திங். வாட் எவர் ஐ டோல்ட் யூர் குட் பி அ டோட்டலி ராங் ஆன்சர் ஃபார் சர்டன் கொஷின்ஸ். இது இந்த மாதிரிலாம் ஆன்சர் இருக்குமான்னு யோசிக்காத அளவுக்கு தப்பான பதிலாகவும் இருக்கலாம். பட் திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஸோ ஃபார் அண்ட் தீஸ் ஆர் மை ஷேரிங் ஆஃப் மை நாலேஜ். nice. டிஸ்க்ளைமரில் இதை போட்டிருக்கேன். So இப்போ நம்ம பேச போகிற டாபிக் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். Very interesting topic. Okay. Okay. So let's get to the first question. Is the Indian education system okay? It's a very, very weird question. Okay, why இல்லையான்னு கேட்டால் like fine, it is going well. But if it is the best system, definitely not. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்னென்ன reasons? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் ஸ்டூடெண்ட்ஸ் கியூரேட்டடான சிலபஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் தெர் ஆர் அ லாட் ஆஃப் லெசன்ஸ் தட் பீப்புள் லேர்ன் தட் தே டோன்ட் ஈவன் யூஸ் இன் தேர் ரியல் லைஃப் அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் லெசன்ஸ் தட் தே நீட் இன் ரியல் லைஃப் தட் இஸ் நாட் பீங் டாட் இன் ஸ்கூல். ஸோ சிலபஸ் வந்து ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அன்அவேர் ஆஃப் வாட் தேர் சப்போஸ் டு பி லேர்னிங். அதுவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குன்னா அது வந்து அவங்க என்ன படிக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இட் குட் ட்ரிகர் தம் சம் வே, லைக் இதை படித்தா இட் குட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி மேபி சம் ட்ரிகர்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணும். ஸோ That's what you think about. So இப்போ வந்து இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம், இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் ஓகேவா இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டால் sustainable but not viable. ஓகே. ஸோ இட் ஷுட் ஓகே அது It could be changed. It could be changed in several ways. நிறைய வேஸ்ல சேஞ்ச் பண்ணலாம். அதை பற்றி நம்ம எனக்கு பேசுவோம். ஸோ லெட்ஸ் get to the next question. Why is Indian education system is like this? காரணம் என்னன்னு நினைக்கிறேன். Okay, the most wild reason that I can think of this is because of the amount of people that are studying in India. இப்போ வந்து லைக் இஃப் யூ டேக் அமெரிக்கன் ஸ்கூல்ஸ், அங்கே வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட பப்ளிக் ஸ்கூல்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு தான் வந்து வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அப்படி இருக்கிறப்ப இந்தியன் கவர்மெண்ட் ஏன் அதை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கொஸ்டின். ஸோ லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்கிறப்ப எல்லாருக்கும் மேனேஜ் பண்ணி கொடுக்குறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அப்போ ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்கிற ஒரு கண்ட்ரியில், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகிற ஒரு கண்ட்ரியில், அப்போது எப்படி அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு த கவர்மெண்ட் ஷுட் டிசைட் சம்திங். ஸோ வி கான் பிளேம் எவ்ரிதிங் ஆன் தி கவர்மெண்ட் as well. பீப்புளும் தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை இப்போ வரைக்கும் இன்னும் தெரியாமல் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஏர்னிங் தான் மெயின் மோட்டிவ்னு இருக்கிற மிகப்பெரிய சொசைட்டி வந்து ஐ திங்க் இட் இஸ் இந்தியா. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஈவன் பேரண்ட்ஸ் நீட் டு நோ தட் எஜுகேஷன் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். லைக் 8th standard 9th standard படித்தா போதும், படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்ற சொசைட்டி மாறி எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கெட்டிங் இன் டு ஐடி செக்டார்ஸ் இல்லாட்டி ஹெல்த் கேர் செக்டார்ஸ் மட்டும் போக இல்லாமல் இன்னும் இந்தியாவில் இருக்க ஈவன் டேக் அக்ரிகல்ச்சர் ஃபார் எக்ஸாம்பிள். அக்ரிகல்ச்சர் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பீப்புள் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அந்த லைக் பீப்புள் அந்த இம்பார்ட்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காததே வந்து சில பேர் வந்து அட்வான்டேஜஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு மற்றதில் செலவு பண்ணுறதை இதுலேயும் கொஞ்சம் எடுக்கலாமோ அப்படின்னு ஐ கேன் திங்க் ஆஃப் இட். பட் ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் நோ ஹவு தி கவர்மெண்ட் ஒர்க்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப வி கான்ட் பிளேம் எவ்ரிதிங் ஆன் தெம் as well. Okay, that's a good one. Okay, let's get to the next question. How has our education system evolved? இதை பற்றின ஐடியா ஓகே, லைக் இவால்வ் ஆச்சுன்னு கேட்டாலே ஐ எம் நாட் இல்லை எப்படி the evolution like in your perspective how it started and how it's going. ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஒரு ரீல் பார்த்தேன். லைக் ரோட்வேஸ் எப்படி எவால்வ் ஆச்சுன்னு வி ஹவ் சீன். லைக் இதுக்கு முன்னாடி ரோட்லாம் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ மாடர்ன் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறமா ரோடு எப்படி இருக்கு அப்படின்னு வி ஹவ் சீன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு வி ஹவ் சீன். பட் த திங் இஸ் ஐ டோன்ட் சி அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் த எஜுகேஷன் சிஸ்டம். அப்போவும் லெட்டர் ரைட்டிங் தான் எழுத சொன்னாங்க, இப்போ லெட்டர் ரைட்டிங் தான் எழுத சொல்கிறாங்க. மேபி என்ன இமெயில்ஸும் சேர்த்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப
ரொம்ப சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. பட் வித் ரீசெண்ட் டெக்னாலஜி இந்த ஏஐலாம் வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஈவன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீங் டாட் அபவுட் ஏஐ, லைக் எப்படி அதை யூஸ் பண்ணி யூ கேன் சிம்பிளிஃபை யுவர் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர் திங்க். பட் த திங் இஸ் இன்னுமே வந்து சில காலேஜஸ் எல்லாமே ரெக்கார்ட் நோட் எழுது, அசைன்மெண்ட்ஸ் எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யாருமே உட்காந்து அதை லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை உட்காந்து ப்ராப்பராக படித்து எழுதுறவங்களுக்கு மேபி இட் குட் பி ஹெல்ப்ஃபுல். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தீஸ் டேஸ் அசைன்மெண்ட்ஸ்னு ஒன்று கொடுத்தாலுமே வந்து கவனிக்காம தான் எழுதுறாங்க, சும்மா இடம் எழுதி முடிக்கணும் அப்படின்னு. ஸோ டைம் மாற எஜுகேஷன் சிஸ்டமும் மாறணும். பட் ஐ ஃபீல் லைக் இட் ஹஸ் நாட் பீன் சச் அண்ட் இவல்யூஷனரி ஸ்டேட் இன் இந்தியா. அதே போல சேமா இருக்குன்னு சொல்ல முடியாது. தேர் ஹாஸ் பீன் அ லிட்டில் சேஞ்சஸ். லைக் டெக்னாலஜி மாற அதுக்கு எப்படி கரிக்குலம்ல கொண்டு வரணும்னு யோசிச்சு தேர் பிரிங்கிங் அப் ஸ்டஃப். பட் கம்பேரிட்டிவ்லி வெரி ஸ்லோவா இருக்கும்னு இட் இஸ் மை ஒப்பீனியன். ஸ்லோவா இருக்கு டெஃபினெட்லி. பட் அந்த அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பெட்டரா இருக்கு ஆப்வியஸ்லி. யா கண்டிப்பா. எஜுகேஷன் has become more accessible for people, but compared to other countries very slow. Yeah, that is one of the reason why we always call India as like a growing country, developing country. இன்னுமே டெவலப்பிங்கா இருக்கிறதுக்கு ரீசனே அதுதான். It's not விஷயத்துல எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ நிறைய பேர் ரிலை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற விஷயத்தில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரப்ப மேபி ஈவன் எஜுகேஷன் குட் சேஞ்ச் ஃபார் த பெட்டர் இன் கமிங் டேஸ். We'll just have to wait and see. 100%. Let's hope for the best. And how should an ideal school system should be structured? ஸ்கூல்னா இப்படி தான் எக்ஸாக்டாக இந்த மாதிரி நீ உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இப்படி இருந்தால் இந்த ஃபியூச்சர் இதுதான் ஒரு ஐடியலாக இருக்கணும். அப்படி இருந்தால் சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸை அதை ஸ்கூல் கேன் ப்ரொடியூஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஷுட் நாட் ஃபோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் சம்திங். இதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. பிகாஸ் அப்படி பண்ணுறப்ப இப்போது லெட்ஸ் டேக் அ டாட்லர் ஃபார் எக்ஸாம்பிள். பிறந்த ஒரு குழந்தை இருக்குன்னா the most interesting part about a toddler is how curious it is. எதை பார்த்தாலுமே என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டியில் இருக்குது. அந்த அசம்ஷன் ஸ்டேஜ் ஒன்று வந்துருச்சுன்னா இதுதான் அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கியூரியாசிட்டி அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அதே போல் தான் எஜுகேஷன் சிஸ்டமும் போயிட்டு இருக்கு. இப்போ இதுதான் நீ படிக்கணும்ன்ட்டு நான் கொடுத்துட்டேன்றப்ப அவங்க வேற எதையாச்சும் கியூரியஸாக பார்க்கறதுக்கான எக்ஸ்போஷரே ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்க என்வாயன்மெண்ட் அதை சுற்றி இதுதான் படிக்கணும். பிகாஸ் we all know Indian education system is mostly relied on marks. நீ இந்த மார்க் எடுத்தனா உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி பர்சன்டைல் சிஸ்டம் எது வேணாலும் இருக்கட்டும், இந்த மார்க் எடுத்தால் தான் உனக்கு சொசைட்டியில் இந்த ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்த மற்ற என்வாயன்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்ற கண்ட்ரீஸில் இப்போ திஸ் இஸ் அ வெரி காமன் எக்ஸாம்பிள். ஒலிம்பிக்ஸை எடுத்துக்கலாமே. இந்தியா எத்தனை வருஷமாக இருந்துமே வந்து ஒரு சர்டன் லெவல் ஆஃப் மெடல்ஸ் தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பட் சில கண்ட்ரீஸ்னால் ஒரே வருஷத்தில் அந்த மெடல்ஸ் ஏர்ன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எஜுகேஷன் சிஸ்டம் தாண்டி அவங்க எஜுகேஷன் சிஸ்டமே அப்படியே ஒரு லைஃப் சிஸ்டமாக மாறணும் அவங்களுக்கு. இது படித்தா இது உனக்கு வரும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை தாண்டி அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ஆர்ட்டில், ஸோ அதுக்கான டொமைன்ஸையும் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நம்ம தான் அவங்களுக்கு அதை இது பாசிபிலிட்டின்னு சொல்லணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ரைட் ஃப்ரம் த எலிமெண்ட்ரி செக்ஷன், லெட்ஸ் எல்கேஜி யூகேஜி இருக்குல்ல, இப்போ அந்த இதுலேருந்தே வந்து எந்த மாதிரி லைக் ப்ரொவைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த மாதிரி லெவல் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இப்போ லெட்ஸே நமக்கு என்ன சொல்லி தந்திருப்பாங்க ABCD IE. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட் லைக் அந்த மாதிரி டாட்லர்ஸ்க்கு ஸோ எந்த மாதிரி நீ எஜுகேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். இதுதான் நீ படிக்கணும், இது மட்டும் தான் நீ படிக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். லைக் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போய் ஒரு பேரண்ட் கிட்ட சிலபஸ் இல்லாத ஒரு கொஸ்டினை டவுட்டாக கேட்டாங்கன்னா இப்போதைக்கு உனக்கு டெஸ்ட்டுக்கு இது தானே இம்பார்ட்டன்ட், இப்போதைக்கு உன்னோட அசஸ்மெண்ட்டுக்கு இது தானே இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க பேரண்ட்ஸை ரியலைஸ் பண்ணாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா லைக் அவங்க வளர்ந்த ஜென்ரேஷனை பொறுத்து பார்க்குறப்ப மார்க்ஸ் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தியர் லைஃப். அப்படி இருக்கிறப்ப அந்த மார்க்ஸ் இப்போதைக்கு நீ எடுத்தால் போதும், அடுத்து உனக்கே லைஃப் புரிய ஆரம்பிக்கும்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியாமல் அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கியூரியஸாக வந்து கேட்டாங்கன்னா இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டெல் தம், உங்களுக்கும் தெரியலன்னா ஹெல்ப் தம் ரிசர்ச் அபவுட் இட். டேரக்டாக ஃபோனும் ChatGPT கொடுத்து இதுலேயே சர்ச் பண்ணி கொடுக்காம மேபி கெட் சம் புக்ஸ் அபவுட் தெம், லைப்ரரிஸ்க்கு அப்பப்போ கூப்பிட்டு போங்க. அண்ட் ஒரு ஸ்டடி என்வாயன்மெண்ட்டை எவ்வளோ அழகாக செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க இப்போலாம் பேரண்ட்ஸ். தனியாக ரூம் கொடுக்குறாங்க, அந்த ஏர் கண்டிஷனரிங் போட்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் கட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் வந்து அதே டைமில் அப்பப்போ பார்க்கு கூப்பிட்டு போகிறதாகட்டும், கிரவுண்டு கூப்பிட்டு போய் இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேஸ்கெட்பால் பிளேயராக இருந்தேன். பட் எனக்கு பேஸ்கெட்பாலில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்கல ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்ப. ஒன்லி பிகாஸ் ஐ saw people playing it, only because I felt how people played it. அதுக்கப்புறம் தான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப they need to have an exposure to everything.
இப்போ சில பேர் குக்கிங் பிடிக்கலாம், அப்போ வீட்டில் அம்மா சமைக்கிறப்ப கூட இருக்கும்போது இல்லை நீ போய் படின்னு சொல்லக்கூடாது, அந்த இடத்துல உட்காந்து பாரு, ஏதாவது லைக் அந்த இடத்துல க்யூரியஸாக இருந்தாங்கன்னா அந்த க்யூரியாசிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் let them spread their own wings. அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அவங்ககிட்ட கேட்டு, இப்போ நான் உங்ககிட்ட என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ, யூ கேன் டெல், பட் மோஸ்ட் பீப்புள் won't even be able to tell about it. ஸோ அப்படி இருக்கிறப்ப டோன்ட் ஆஸ்க் தெம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ், டேக் தெம் எவ்ரிவேர், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வைங்க. மற்றவங்களை ஏதாச்சும் லைக் பண்ணாங்கன்னா கம்பேர் பண்ணுறதையும் கொஞ்சம் எக்ஸாக்ட்லி. அந்த ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்சு இந்த ரேங்கிங் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குல்ல, விச் கிரியேட்ஸ் இப்போ எல்லாருமே சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபீ தான் பே பண்ணுறாங்க, பட் all are not getting the exact equal amount of knowledge. Exactly. Which is the main problem of school education. அங்கே வந்து இப்போ எல்லாரும் தான் இது பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க, சில பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால் the lack of அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் லேக் அங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். த ப்ராப்ளம் இஸ் பிகாஸ் த சிஸ்டம் இஸ் நாட் கெட்டிங் மேக்கிங் தெம் டு கெட் கியூரியஸ். அவங்களை அந்த கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிருச்சுன்னா ஆப்வியஸ்லி தே வில் ஸ்டார்ட் டு கெட் எப்படின்னா கெயின் மோர் நாலேஜுங்கிறது அவங்களுக்கே புரிய வரும். பட் அதான் அங்கே பிரச்சனையாகி நிறைய பேர் ஸ்கூல்லேயே வந்து இன்ட்ரெஸ்ட் விட்டு, இப்போ நான் லெட்ஸே என்னவே எடுத்துட்டேன், எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து மேத்ஸ் இப்போ அவ்வளோக்கா வராது. ஒன் ஆஃப் த ரீசன் நான் ஸ்கூல் டைமில் நான் மேத்ஸ் வந்து படிக்கல, பிகாஸ் அது காரணம் இன்ட்ரெஸ்ட் அவங்க கிரியேட் பண்ணல. எனக்கு நான் அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் கிளாஸ் எடுக்கும்போது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க ப்ராப்பராக கிரியேட் பண்ணால் ஆப்வியஸ்லி எனி ஒன் கேன் லேர்ன் எனி திங். அண்ட் ஒன் மோர் ஒப்பீனியன் எனக்கு என்னன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு டீச்சர் வராங்க இல்லை ஃபேக்கல்ட்டி வராங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி தரணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. பட் லேட்டர் ஆன் ஸ்டேஜஸ் வர்றப்ப தான் வந்து செமினார் எடு, நீயே கிளாஸ் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். லைக் ஐவ் சீன் செவரல் ஸ்கூல்ஸ் தட் ஹவ் ஆல்ரெடி பின் டூயிங் இட், பட் இந்தியாவில் நான் பெருசாக பார்க்கல. பட் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக் அபவுட் சம்திங் டே அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாச்சும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போது புக்ஸை மட்டும் தாண்டி தே நீட் டு டாக் அபவுட் சம்திங், வேறு ஏதாச்சும் பேசினா தான் அவங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். ஸோ இந்த லேட்டர் ஆன் ஸ்டேஜஸில் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ஸ்டார்டிங்கே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஈவெண்ட்ஸ் நிறையா வைக்கலாமோன்னு தோணுது. ஓகே, நைஸ். லெட்ஸ் கெட் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்வியஸாக இப்போ ஸ்கூல் பற்றி பேசிட்டோம். நவ் ஹவு ஷுட் அ காலேஜ் சிஸ்டம் ஷுட் பி ஸ்ட்ரக்சர்ட்? ஓகே, இன்ஜினியரிங் பற்றி மட்டும் பேசலாம். ஓகே, இன்ஜினியரிங் பிகாஸ் we don't know much about anything else. ஸோ இப்போ இன்ஜினியரிங் சிஸ்டம்லேயும் வந்து the biggest problem is people run behind CGPA and percentage because they think that is the most important thing. காலேஜ் ஜாயின் பண்ணதுன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் 3 years அதை பற்றி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபேக்கல்ட்டி வராங்க, எதையாச்சும் நடத்துகிறாங்க, தே ஸ்டடி அபவுட் இட், நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்னு ஒரு இடத்துல உட்கார்றப்ப தான் தே ஃபைண்ட் அவுட் தட் தே ஆர் நாட் குட் அட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் தே ஆர் நாட் குட் அட் ஹவு மச் பீப்புள் ஆர் ப்ரிப்பேர்ட் அஹெட் ஆஃப் தெம். இந்த மாதிரி விஷயம் தெரியாதப்ப ஐ ஃபீல் லைக் மோஸ்ட் காலேஜஸ் லேக் இன் ப்ரொவைடிங் ப்ராப்பர் கைடன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். லைக் சில நல்ல ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, இந்த சாட்டை படத்துல வர சமுத்திரக்கனி சார் மாதிரி நிறைய நல்ல ஃபேக்கல்டிஸ் இருக்கலாம், நிறைய இருக்காங்க. இப்போ எனக்கும் நான் நிறைய ஹேக்கத்தான்ஸ் வின் பண்ணதுக்கு மெயின் ரீசன்ஸ் தேர் ஆர் ஃபேக்கல்டிஸ் ஹூ ஹவ் ஹெல்ப் மீ அ லாட். ஸோ அந்த மாதிரி ஃபேக்கல்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்ட் பிக் பண்ணுறதை தாண்டி ஒரு வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் வர்றப்ப எப்படி அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறப்ப ஐடியாவே இல்லாமல் தான் ஜாயின் பண்ணுறாங்க. சில வெரி ஃபியூ பீப்புள் ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் லைக் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர்றவங்க ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்களையுமே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லூஸ் தட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் ஜாயினிங் காலேஜஸ். அது இப்போ லைக் நம்ம நண்பன் மாதிரி படம்லாம் பார்த்துட்டு இன்ஜினியரிங் இப்படி இருக்கும், டெவலப் பண்ணுவோம், பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆசையில் வந்துட்டு இங்கே வந்து சிஜிபி தான் இம்பார்ட்டன்ட், கிளாஸ் கவனின்னு சொல்லி அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஸ்பார்க்கை மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பார்க் இல்லாதவங்களுக்கு ஸ்பார்க் கொண்டு வர்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யாராவது அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேச வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அலுமினைஸை நிறைய கனெக்ட் பண்ண வைக்கலாம். கேட்டால் தான் அலுமினை வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் என்னோட லைக் சில காலேஜஸில் எப்படின்னா அவங்க வேணும் எங்களுக்கு இவங்க வந்து பேசினா நல்லாயிருக்கும்னு கேட்டதுக்கப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பட் அப்படி இல்லாமல் டிஃபால்ட்டாகவே அடிக்கடி வந்து பேசுகிற மாதிரி லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் அச்சீவ்ட் அ லாட் ஐவ் சீன் பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறமா அவங்க காலேஜ்க்கு ஏதாச்சும் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி பீப்புள் எல்லாரும் வந்து அடிக்கடி பேச வைக்கலாம், ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ண வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். So let's get to the next question. Is this right time for colleges to change? Simple. It is definitely the best time for colleges to change because AI is being used everywhere. ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியும். இப்போ அவங்க வந்து காலேஜஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க படிக்கிறது வந்து ஃபேக்கல்ட்டி சொல்கிறத மட்டும் தாண்டி they also rely on AI to get their support. ஸோ
அப்படி இருக்கிறப்ப அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அசைன்மெண்ட்ஸ் எழுதுறதாகட்டும், இப்போ அசைன்மெண்ட்ஸே வந்து இந்த டாபிக் கொடுத்து இதை பற்றி ஒரு 10 பேஜ் எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுலேருந்து அவங்க என்ன ரிசர்ச் பண்ணாங்கன்றதை எடுத்துகிட்டு வர சொல்லலாம். ஸோ the way colleges need to change is how they incorporate technology into their education system. ரொம்ப ப்ரிமிட்டிவான மெத்தட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணாமல் we can go ahead and correct that. But also, I guess colleges are only focusing to produce job seekers. They are not trying to produce job entrepreneurs. So entrepreneurs are important. Exactly, in Indian education system, they are just focusing on producing employees. I have a very valid reason for this. இப்போ என்னன்னா வந்து 100ல் 10 பேர் கூட ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும்னு யோசிக்கிறது கிடையாது இப்போ இருக்கிறதுல. மேபி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கலாம், எனிதிங். அவங்க வந்து கரியருக்கு தான் போகணும்னு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறப்ப we have always been majority win பண்ணணும் நம்ம சொல்லி most of the system focuses on aiming at that majority. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கான தனியான இதை கொடுக்கறதுக்கு மோஸ்ட் காலேஜஸ் ஃபெயில் டு டூ இட். இட்ஸ் நாட் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு டூ இட், பட் தே ஃபெயில் டு டூ இட். So but also at parent side la vandu they feel employee security is a security, safer side. They want to go to the safer side. But yeah, that will change from our generation only. Like இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து like I heard this person say, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிடைச்ச வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து கிடைச்ச வேலையை யோசிச்சு அதுக்கப்புறமா சேஞ்ச் ஆகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆர் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு என்ன வேலை வேணும்னு நம்ம தேடி நம்ம பிடிச்ச வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வேலை பிடிக்கிற வரைக்கும் we switch jobs. ஸோ அப்படி இருக்கிறப்ப we know entrepreneur skills are very important அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா மேபி from next generation we'll be able to tell it to our kids. So it will definitely take time because we have been growing very slowly. Progressive growth இருக்கு, but it is very slow. மேபி அதுதான் அந்த எஜுகேஷன் கேப் தான் எங்கள் ப்ராப்ளமே. இப்போ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுற முக்கால்வாசி பீப்புள் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் தான் இருக்காங்க அவங்க ஃபேமிலியில். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த எஜுகேஷன் கேப்னாலே வந்து they are not able to properly bridge that gap. ஸோ அதனாலேயே வந்து இது மிஸ் ஆகுதான்னு தோணி இருக்கு. Sure. At least. So next, what is the current status of the IT job market? Because he got placed on Tech Mahindra. So recently, adi patti oru chumma or brief. Yeah. So one interesting thing that I noticed is how companies have changed their hiring process. இதுக்கு முன்னாடி வந்து it was purely based on assessments. Like நீங்கள் ஒரு 3 to 4 tests வச்சுட்டு அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் these assessments had nothing to do with the job that they are going to do. இப்போ வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் கோல்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள வந்து ஏதாச்சும் கோடிங் கொஷின் கொடுத்து அதை வச்சு அசஸ் பண்ணிருந்தாங்க. பட் அவங்க இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற கோடிங்கும் ஆஃபீஸில் போய்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற கோடிங் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ கம்பெனிஸ் ஹேவ் கம் டு அ ரியலைசேஷன் ஆஃப் தட். அண்ட் அதுவும் இல்லாமல் ஏஐ வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் ஏஐ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அசஸ்மெண்ட்ஸை கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. Yeah. So அப்படி இருக்கிறப்ப companies have decided that this assessment pattern needs to change. அப்படின்றது recent daysல hackathon based hiring have come a very long way. ஸோ லைக் அது வர்றப்ப லைக் தே டெஸ்ட் யுவர் கொலாபரேஷன் ஸ்கில்ஸ், டீம் லீடர்ஷிப் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ரேண்டம் பீப்புள் கூட மீட் பண்ணி நீங்கள் கொலாபரேட் பண்ணுறப்ப எப்படி பண்ணுறீங்கன்றதெல்லாம் ஈஸியாக அசஸ் பண்ண முடியுது. ஸோ கம்பெனிஸ் ஹேவ் இவால்வ்ட். அவங்க டைமுக்கு ஏற்ற எந்த அசஸ்மெண்ட்ஸ் ஆரம்பத்தில் பென் பேப்பர் டெஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுக்கப்புறமா கோடிங் அசஸ்மெண்ட்ஸ் அதில் வைக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் நவ் இட் ஹஸ் ஷிஃப்டட் டு ஏஐ அசிஸ்டட் அசஸ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், பட் நாங்கள் கொடுக்குற ஏஐ அதோட ப்ராம்ஸ் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி பீப்புள் ஆர் வரிட் அபவுட் ஏஐ டேக்கிங் ஓவர் ஐடி செக்டர்ஸ். But the thing is, the most important part here is AI is not taking over your jobs. Someone who knows how to use AI is taking over your jobs. That if people realize that, they'll soon understand. Like for example, ஆரம்பத்தில் ChatGPT வர்றப்ப it was more of a browser. Facts எடுக்கிறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. But now it can build stuff that even experienced engineers fail to do. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏஐ யூஸ் பண்ணி இஃப் யூஆர் ஏபிள் டு டூ சம்திங் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மார்ட்டர், இட் இஸ் டெஃபினெட்லி யூ ஹூ இஸ் கோயிங் டு பி ரீப்ளேசிங் தட் என்ஜினியர். ஸோ ப்ளீஸ் லேர்ன் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், ப்ராம்ப்ஸை எப்படி கன்சைஸாக வச்சுக்க முடியுது, எப்படி அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியுதுன்றது தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓவர் ஹியர். And also, do you think IT market will be saturated at some point of time? Saturate ஆகி இந்த இண்டஸ்ட்ரியே காலியாயிரும் நினைக்கிறீங்க? லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிரியேட்டிவிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ். இப்போ வந்து இது கிராம்பெல் ஃபோன் கண்டுபிடிச்சாரு, அப்போ அதுதான் அந்த டெக்னாலஜியோட பீக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பட்டன் ஃபோன்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறமா இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துச்சு, இதுக்கப்புறமா குட் பி ஹாலோகிராம்ஸ். ஸோ ஆஸ் லாங் as people are creative, IT is not going to be saturated. And I feel like creativity இங்கே பஞ்சமே கிடையாது.
மெனி பீப்புள் ஆர் லைக் இப்போ லைக் சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா இப்போ வரைக்கும் ஆண்டர்பிரினர்ஸ் பில்ட் ஆகிறதே நின்றுருக்கும். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு கெட் சேச்சுரேட்டட் பட் ப்ராபப்ளி கன்வெர்டட் இன்டு சம்திங் எல்ஸ். லைக் இதுக்கு முன்னாடி ஐடி வாஸ் நாட் ஈவன் அ பார்ட். கம்ப்யூட்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஐடி கொஞ்சம் கூட இருக்கவே இல்லை. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பீக்ல இருந்தாங்க. அண்ட் இட் காட் கன்வெர்டட் டு ஐடி. ஸோ ஃப்ரம் ஹியர் இட் குட் கெட் கன்வெர்டட் டு சம்திங் எல்ஸ் பட் இட் இஸ் நாட் கோயிங் டு கெட் சேச்சுரேட்டட். Good one. Okay. Now, actually, the next question is how is AI impacting education and jobs? But you already discussed. Yeah. So, final question: what is your advice for students? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. பட் இஃப் ஐ வர் டு டெல் சம்திங், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காண்டி மட்டும் எல்லாத்தையும் பண்ண வேண்டியன்னு அவசியம் இல்லை. யூ நீட் டு பி இன் அ பிளேஸ் வே யூ ஆர் ஏபிள் டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ். அவங்களுக்கு சொல்லி இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது நான் பண்ணணும் புரிய வைக்கிற ஸ்டேஜுக்கு வாங்க. அதையும் மீறி அடமெண்ட்டாக இருக்காங்களா, டோன்ட் வரி அபவுட் யூர் ஸ்கூல் லைஃப் பிகாஸ் காலேஜ் ஹேஸ் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் 3 years தான் காலேஜ் படித்தேன் பட் ஸ்டில் தி அமௌண்ட் ஆஃப் ஃபன் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஐ ஹேட் இஸ் வெரி ஹியூஜ். அண்ட் அப்படி இருக்கிறப்ப அண்ட் ஆல்சோ மற்றவங்களை வச்சு கான்ஸ்டண்ட்டாக கம்பேர் பண்ணிருக்காதீங்க. இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ நானும் அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சது தாராளமாக பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட், இஃப் யூர் ஜாயினிங் காலேஜ் டோன்ட் எக்ஸ்ப்ளாய்ட் யுவர் ஃப்ரீடம் இன் பேட் வேஸ். லைக் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் கண்டினியூஸாக அதை பண்ணி இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிருந்தாங்க. பட் காலேஜ் வந்ததுக்கப்புறமா அந்த ஃப்ரீடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆஃப் ஆகிற ஸ்டேஜ், உங்கள் டீன்ஸும் எண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும்போது ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஹேவ் அ குட் டிசிப்ளின் இன் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல் நிறையா வச்சுக்கோங்க அண்ட் ஸ்பெண்ட் மணி ஆன் ஸ்டஃப் தட் ஆர் ஆக்சுவலி ஒர்த் ஸ்பெண்டிங். இப்போ கோர்சஸ் இருக்குது, ஒர்க் ஷாப் இருக்குது, அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா தேர் ஆர் ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்சஸ் தட் ஆர் வெரி ஃப்ரீ. யூடியூப் மாதிரி சோர்சஸ் எல்லாமே யூ கேன் கெட் இட் ஃபார் ஃப்ரீ. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மணியை வந்து இன்ஸ்டெட் ஸ்பெண்ட் ஆன் சம் க்ளோதிங் தட் யூட் லைக் டு வேர், அப்படி இல்லைனா ஃபுட்டில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் சம் ஸ்டஃப் தட் ஐ ஃபாலோட் த்ரூ மை காலேஜ் இயர் அண்ட் தட் காட் மீ டில் கிராஜுவேஷன். ஸோ Also, even right from your school times and your college times, networking is more important, I guess. டெஃபினெட்லி. Yeah. ஸோ ஒரு ஹேக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ தான் தெரியுது there is someone that is actually smarter than you. ஒரு வாட்டி போகிறப்ப ஐ கெட் ஹம்பிள்டு பை பீப்புள். அவங்க கொடுக்குற டெக்னாலஜி டேம் பீப்புள் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களா, நம்ம செட்டில் இருக்கிற பீப்புள் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களான்றது அந்த கம்பேரிசனை தாண்டி இட் இஸ் இன்ஸ்பைரிங் ஹவு பீப்புள் ஒர்க். ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பீப்புள் வில் டெல் லைக் இங்கிலீஷில் பேசினா சிரிப்பாங்க நம்ம சொசைட்டியில். அதே போல் ஹிந்தி கற்றுக்கிட்டாலே தப்பாக பார்க்குறாங்க நிறைய பேர். பட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ட்ராவல் டு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேட் இன் இந்தியா. ஹேக்கத்தான்ஸ்க்காக தான் போனேன் அண்ட் ஐ ஃபெல்ட் கிளாட் தட் மை டேட் மேட் மீ ஸ்டடி ஹிந்தி. ஹிந்தி படித்தது வந்து லைக் ஹிந்தி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜஸ் எவர். பட் அதை திணிக்கிறாங்கன்னு சொன்னதுனாலே வந்து நிறைய பேர் அதுக்கான எதிர்ப்பு வந்துருச்சு. பட் டெஃபினெட்லி டெல்லிங் ஹிந்தி இஸ் நாட் த நேஷனல் லாங்குவேஜ் பட் இட் இஸ் அ மெஜாரிட்டி லாங்குவேஜ். நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு காமனான லாங்குவேஜாக இருக்கிறதுனால ப்ளீஸ் லேர்ன் இட். லாங்குவேஜ் இஸ் அ டூல், தட்ஸ் இட். இட் இஸ் நாட் அ ஸ்கில். ஸோ அதை வச்சு நீங்கள் அசஸ் பண்ணுறதை தாண்டி ப்ளீஸ் லேர்ன் சம்திங். அண்ட் லாங்குவேஜஸ் லேர்னிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெவலப் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நெட்வொர்க் நிறையா பண்ணுங்க. எந்த மாதிரி ஃப்ரெண்ட் எப்போ யூஸ் ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. Exactly. But you should be conscious about how you choose your friend. Definitely. The friend circle around you, நீ எப்படி வச்சிருக்கியோ obviously that reflects you. அது ரொம்ப important. மெனி பீப்புள் மேக் மிஸ்டேக்ஸ் பட் த திங் இஸ் ஒரு ஃப்ரெண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து வெளில வர்றதும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். Exactly. ஸோ அப்படி இருக்கிறப்ப த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஹியர் இஸ் ஹவ் யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். லைக் ஈவன் இஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டெண்டிங் யூ டு அ பேட் வே, அவங்க கிட்ட இல்லை நோன்னு சொல்லி பழகி அந்த ஃப்ரெண்ட் குரூப்லேயே இருந்தாலுமே இஃப் யூ நாட் ஏபிள் டு கெட் அவுட் ஆஃப் இட், ப்ளீஸ் லேர்ன் டு ஹாவ் அ செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இருந்தாலே எந்த குரூப்ல இருந்தாலுமே யூ கேன் சஸ்டெயின் வெரி வெல். I think that would be the best conclusion for this podcast.